நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா களத்துல இருக்கு. நானும் ஒரு எலக்ஷன்லயும் பார்ப்பேன். ஏதோ ஏதோ வித்தியாசமா பேசுறாங்க, செய்றாங்க. ஏதேதோ புதிய புதிய முயற்சிகள்லாம் சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும், எதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும், அவரோட விஷன் ஒண்ணு இருக்குல்ல. நான் என்டிகே சப்போர்ட்டர்லாம் கிடையாது. ஆனா அவர் நிக்கிற தொகுதியில அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒருவேளை சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டா அவருடைய குரல் எப்படி இருக்கும்? அவர் என்ன பேசுவார்? ஒரு தொகுதி அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்திட்டாருன்னா, மத்த தொகுதிகள்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு உதாரணமா காட்டிக்கலாம் இல்லையா? என்னவோ அவர் தொகுதியில மட்டும் அவர் ஜெயிக்கணும்ன்றது எனக்கு இப்போ இல்ல. 16ல அவர் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். 21ல ஜெயிக்கணும்னு நினைச்சேன். இப்போ 26லயும் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் என்னண்ணே காரைக்குடியில போய் நிக்கிற, மதுரைக்கு வானே மதுரையில வந்து நில்ல, நான் உனக்கு ஓட்டு போடுறேன்ன்ற அளவுல நான் யோசிச்சாரு. அவருக்கான நேரம் இன்னும் சரியா அமையலன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலான்றது என்னோட உள்மனசுல இருந்து ஆசைப்பட்ட ஒரு சின்ன ஏக்கம் அது. சாட்டை துறைமுருகன் பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப ஃபன்னா பேசுறாப்புல, ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா அந்த எலெக்ஷன் முன்னாடி டெய்லி அவர் வீடியோ எதை பாக்குறோமோ இல்லையோ சாட்டையில அவர் போடுற வீடியோஸ் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு ஃபன்னா இருக்கும், செஞ்சது எல்லாம் இருந்தது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, இவருடைய பர்பஸ் என்ன? என்டிகேவை வளர்க்கணுங்கிறதா, ஆட்சி அமைக்கணுங்கிறதா, இல்ல ஒரு என்டர்டெய்னரா மாறி சினிமால வாய்ப்பு தேடணுங்கிறதா, இல்ல டிவிக்கே ஒழிச்சு கட்டணுங்கிறதா, இல்ல விஜய் மேல காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டி அதன் மூலியமா பணம் சம்பாதிக்க வேண்டியது. ஏன்னா ஜெயிக்கலனாலுமே சீமான் மீதும் நாம் தமிழர் மீதும் எல்லாருக்குமே ஒரு குறைந்தபட்ச மரியாதை இருந்தது. டிவிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய இளைஞர்கள் ஓட்டு போட்ட கட்சி என்டிகே தான், அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி சேர்த்து இவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ரொம்ப கீழ் மட்டத்துக்கு கொண்டு வந்தது. ஒருவேளை இந்த அநாகரிகமான பேச்சோ இதை கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாமோ? ட்ரோல் பண்றது ஓகே, அதுக்கு ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கொஞ்சம் இவங்க ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாமோ, அட்டாக் பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தான் தோண வச்சது. ஒருவேளை இப்போ இருந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டா கூட அடுத்த தேர்தலுக்கு அவங்க தயாராகலாம். இன்றோட எதுவுமே முடியறது இல்ல, நாளைக்குங்கிறது தான் வாழ்க்கையே.